வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ISR சத்யவேலன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிகே ஐசி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் என்ன வோல்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது முழுக்க என்னோட அனுபவத்தில் இருந்தும் நான் சொல்கிறேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப்பில் போய் ஐசி டேட்டாவை எடுத்ததும் இதில் என்ன வோல்ட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து வோல்ட்டு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. என்ன மாதிரி அனுபவத்தில் வோல்ட்டு கொடுத்து அதை போடுறவங்களும் இருக்கிறாங்க. இதில் தெரியாதவங்க நிறையா பேர், புதுசாக பழகிறவங்க நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்டிகே அதாவது 5 சேனலுக்கும் எஸ்டிகே 4141 போட்டு சப்புக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குமார் போர்டு 4 ஃபெட்டு, மகாராஜா போர்டு 4 ஃபெட்டு, இந்த மாதிரி போர்டு எல்லாம் வாங்கி போடுறாங்க. வாங்கி போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று இந்த எஸ்டிகே ஐசிக்கு என்ன வோல்ட்டு கொடுக்கணுமோ அதை ஃபாலோ பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த குமார் போர்டு மகாராஜா போர்டு போடுறாங்கல்ல, அந்த வோல்ட்டை ஃபாலோ பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரை வாங்கி போட்டுறாங்க. எது போட்டாலும் அதாவது மகாராஜாவுக்கு போட்டால் எஸ்டிகே தூக்கிறோம், ஏன்னா அந்த வோல்ட்டை தாங்காது. அதே மாதிரி எஸ்டிகே கொடுக்குற வோல்ட் அது கொடுத்தா அதில் சப்பு சுத்தமாகவே அதுவும் சரியான ரிசல்ட் வராது. இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. சிலருக்கு ஃபோன்லேயே சொல்லியிருக்கேன். சிலருக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். ஆகையினால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல ஆம்பில் என்னென்ன போட போறீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது 4141 5 சேனலுக்கு போடுறீங்கன்னா மேக்ஸிமம் அதுக்கு வோல்ட் 20/20 டிரான்ஸ்ஃபார்மர் தான் போடணும். அதை விட நீங்கள் கூட போட்டிங்கன்னா ஐசி ஹீட் ஏறும். நீங்கள் சொல்லலாம், நான் நெட்டில் இதில் டேட்டா ஷீட்டில் பார்த்தேன், அதில் வோல்ட் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, நான் அந்த வோல்ட்டு கொடுத்தேன் அப்படிங்கலாம். அது கிடையாது. ஏன்னா அவங்க சொல்ற ஐசி வேற, நமக்கு நம்ம நாட்டில் கிடைக்கிற ஐசி வேற. அந்த ஒரிஜினல் ஐசி கிடைக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற ஐசி பூராமே அந்த அளவுக்கு வோல்ட் தாங்காது, ஹீட் ஏறும், சீக்கிரத்தில் ஐசி ஃபால்ட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் செஞ்சு கொடுத்த இடத்துல கெட்ட பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆகையினால என்னன்னு கேட்டிங்கன்னா, 4141 போட்டிங்கன்னா 4141க்கு 20/20 டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ஐசி ஹீட் ஏறும், பார்த்துக்கோங்க. அது நீங்கள் கொடுக்கும்போது 24/024 கொடுத்தா 30 வோல்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி 20/20 நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கு 24 வோல்ட் வரும். ஆகையினால 24 வோல்ட் கொடுக்கலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறப்ப நீங்கள் 20 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான் அதுக்கு கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4191க்கு 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் போடலாம். சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிங்கன்னா அது 28 வோல்ட் 30 வோல்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு மேலே 4191 ஐசி வோல்ட் தாங்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4231க்கு நீங்கள் 35 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் என்ன போட முடியும்னா 28/028 போடலாம். அதுக்கு மேலேயும் அதுக்கு போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சூடேற ஆரம்பிச்சிடும். நம்ம அசம்பிள் பண்ணும்போது என்னன்னா, ஃபேன் மற்றபடி ஹீட் சிங்கு இதெல்லாம் கரெக்டாக யாருமே போடுறதில்ல. இது அதாவது செட்டு போர்டை வாங்கி போட்டோமா, ரிசல்ட் பார்த்தோமா அப்படின்னா அப்படியே டெலிவரி பண்ணிடுறது. ஆனால் அது 1 வாரம் 10 நாள் 5 நாள் இந்த மாதிரி ஃபால்ட் வந்துடும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எஸ்டிகே 4141 5 சேனலுக்கு போட்டுட்டு சப்புக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க, குமாரோ மகாராஜாவோ 4 ஃபெட்டாக வாங்கி போடுறீங்க. நீங்கள் அவங்க வாங்கையிலே அவங்க அந்த பேக்கிங்லேயே எழுதியிருப்பாங்க 42 வோல்ட் நீங்கள் இதுக்கு 42 வோல்ட்டு ப்ளஸ் மைனஸ் கொடுக்கலாம், 6 ஆம்பியர் கொடுக்கலாம்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள் அதுக்கு 6 ஆம்பியர் கொடுக்கணும். இதுக்கு எல்லாம் சேர்த்து நீங்கள் சிலர் 15 ஆம்பியர் கூட போடுறாங்க. என்ன தைரியத்தில் போடுறாங்கன்னு தெரியல. 15 ஆம்பியர் போட்டால் 30 வோல்ட் போட்டால் அந்த 4141 தாங்குமா? அதை நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. 1-2 டிரான்ஸ்ஃபார்மர் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரே வைண்டிங் பண்ணுங்க. அதாவது 30 வோல்ட் ஒரு 6 ஆம்பியருக்கும் மீதி ஒரு 5 ஆம்பியர் 20/20 பண்ணீங்கன்னா 4141க்கும் நம்ம மகாராஜாவுக்கோ குமாருக்கோ சரியா இருக்கும். அப்போ ரிசல்ட் நல்லா இருக்கும். அதனால நீங்கள் 2 டிரான்ஸ்ஃபார்மர் போடுவாங்க சில பேர். 2 டிரான்ஸ்ஃபார்மரும் போடலாம்.
ஆனால் உள்ள இடம் பார்க்கணும், வயரிங் பண்ணும்போது கவனமாக வயரிங் பண்ணணும். இவ்வளவும் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்காது. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, இந்த 4141 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, சிலர் வந்து என்ன மாதிரி வோல்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒரு சில இடங்களில் சால்ரிங் வந்து கரெக்டாக வைக்கிறது இல்லை. எனக்கு 2-3 செட்டு வந்துச்சு அந்த மாதிரி மாற்றி அதாவது வந்து மைனஸ் எது ப்ளஸ் எதுன்னு, அதாவது 2 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிங்கனாலே உங்களுக்கு குழம்பிடுது. அதனால நீங்கள் பவர் சப்ளைக்கு மட்டும் ஒரே கலர் வயரை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது வந்து பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு, இது 3 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பவர் சப்ளைக்குள்ள எங்கெங்கே நீங்கள் இன்புட் கரண்ட் கொடுக்குறீங்களோ அது பூராமே அந்த வயர் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். இதில் வேற கலர் வயர் கூட யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, திரும்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். திரும்ப வந்து நீங்கள் வோல்ட்டு மாற்றி கொடுக்கும்போது வந்து சில பிரச்சனைகள் வரும், என்ன புகை கூட வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பவர் சப்ளை, அதாவது வந்து எஸ்டிகே ஐசி போட்டு ஃபெட்டு போகிறதுல வந்து நிறையா வந்து நீங்கள் கவனம் குறைவு வந்து நிறையா இருக்குது. ஆகையினால வந்து முதல்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தேர்வு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் தான். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரே டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு எஸ்டிகேக்கும் என்ன வோல்ட் கொடுக்குறதுன்னா அதை மறந்துடுங்க. ஒன்று மகாராஜா, குமாருக்கு அதுக்கு கொடுக்குற வோல்ட்டவே மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் இது பண்ணுறீங்க. அதனால வந்து அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வோல்ட்டு அதிகமாகி ஹீட் ஏறும், வெடிக்கும், எல்லாமே செய்யும். நல்ல முறையில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். 4141க்கு வந்து 20020 டிரான்ஸ்ஃபார்மர், 4191க்கு வந்து 24024, 4231க்கு வந்து நீங்கள் வந்து 27027 அல்லது 28028. ஐசி நல்ல ஐசியாக இருந்துச்சுன்னா, ஒரிஜினலாக ஐசியாக இருந்துச்சுன்னா 3030 கொடுக்கலாம். ஆனால் ஹீட் சிங் நல்லா கொடுக்கணும். ஒரு ஃபேன் அதுக்கு தனியாக ஒரு ஃபேன் வச்சிடணும். நீங்கள் 4231 வந்து சப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பெரும்பாலும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி 4191 4141 வந்து சரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து நல்ல முறையில் அசம்பிள் பண்ணலாம். ஒன்று இந்த பெட்டு போட்டிங்கன்னு வைங்க, மகாராஜா போட்டிங்கன்னு வைங்க, பூராமே இன்னொரு 5 சேனலையும் அதே வாங்கி போட்டுருங்க. 5 சேனல் சக்தியில் விற்கிது, மற்ற கம்பெனிகள், ஒரு சில கம்பெனிகளில் வருது. அதை வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் ஒரே டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்குற வோல்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் எஸ்டிகேயும் இது கலந்து யூஸ் பண்ணணும்னா வோல்ட் இன்புட் கொடுக்குறதுல வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும், வேஸ்ட்டாக காசு செலவாகும். அப்புறம் டைமுக்கு வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து டெலிவரி பண்ண முடியாது. அதனால இதெல்லாம் யோசிச்சு பவர் சப்ளையில் வந்து ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற செட்டு ஒன்று வந்து சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சக்ஸஸ் ஆகி ஒரு செட்டு பாடிடுச்சுனாலே உங்களுக்கு கிடைக்கிற நிம்மதி வேறு. ஏன்னா நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அதனால பவர் சப்ளையில் கவனமாக இருங்க. என்ன கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல முறையில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஒன்று பைண்டிங்கை வந்து ஒன்றா பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் போடுங்க. என்னையை கேட்டால் நீங்கள் வந்து எஸ்டிகேயும் ஃபெட்டும் கலந்து போடுறத விட்டுருங்க. அதை விட்டுட்டு போட்டால் பூரா எஸ்டிகே போடுங்க, இல்லைன்னா பூரா போடுங்க. இதில் வந்து கன்ஃபியூஸ் இருக்காது, வேலையும் ஈஸியாக முடியும். மற்றும் ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து வேறொரு விஷயமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் ISR சத்யவேலன்.